ரோஷன்ஜியை பார்த்தால் போதும் ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே, ஐம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, முருகனுக்கரோகரா, முருகா சரணம். இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த விளக்கு பூஜை பண்ணுறாங்கல்ல, முக்கியமாக விளக்கை ஏற்றுறதை பற்றி நம்ம இதுவரை நிறைய சொல்லியிருக்கோம். காமாட்சி அம்மன் விளக்கு வேறு, மகாலட்சுமி விளக்கு வேறு. நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது எல்லாமே லக்ஷ்மியோட விளக்கு தான், தப்பு இல்லை. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்குக்கு தனி விசேஷம் உண்டு. சென்னைக்கு அருகில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில், அதில் மாற்றமே இல்லை. அங்கே போய் வழிபடுறது பல தோஷங்களை, பல இன்னல்களை, பல கடன்களை போக்கும்போது உண்மை. அப்படியே இருக்கட்டும். அதை பற்றி ஒரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ திருவிளக்கு, இந்த விளக்கு பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி நல்ல விளக்கை கழுவிட்டு 5 முக விளக்கை பயன்படுத்துறது நல்லது. கேரளா விளக்கு சில பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம். காமாட்சி அம்மன் விளக்கு தினமும் பயன்படுத்தலாம். காமாட்சி அம்மன் விளக்கில் 8 பொட்டு வச்சு வழிபடுறது சால சிறந்தது. அதில் குத்து விளக்கு பூஜை. இந்த குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதை விளக்கு உடஞ்சோ கடகடன்னு ஆடிக்கிட்டோ வெடிப்போ எதுவும் இருக்கக்கூடாது. நீட்டாக பளபளன்னு புளி இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா விளக்கி சுத்தம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி எவர் சில்வர் விளக்கு எந்த காலத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. குத்து விளக்கில் முக்கியமாக பித்தளை விளக்கு ரொம்ப ரொம்ப பெட்ரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு முகம் ஏற்றினால், ஒரு முகம் மட்டும் ஏற்றி வைக்கிங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுக்கு பூ போட்டு வழிபடலாம். குங்கும அர்ச்சனை விளக்குக்கு பண்ணலாம். என்ன மந்திரம் சொல்லலாம், மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். ஓம் பிரகிருதை நமக, விக்ருதை நமக, வித்யாய நமக, சர்வபூதகித பிரதாய நமக, சிரத்திய நமக, விபூத்திய நமக, சூரபே நமகன்னு வரும். அது புக்கு கடையில் கிடைக்கும். இருமுகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும், குடும்பம் சிறப்பாக இருக்கும். 3 முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினால் எல்லாம் செல்வம் விருத்தியாகும். 5 முகம் ஏற்றினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த குத்து விளக்கில் உச்சியில் ஒரு பொட்டு வச்சு மொத்தம் 8 பொட்டு வச்சு வழிபடுறது சாலச்சிறந்த பலனை தரும். எந்த திசையை நோக்கி ஏற்றணும்னா, ரொம்ப வீட்டில் கஷ்டமாக தான் கிழக்கு நோக்கி ஏற்றுங்க. அடுத்தது கடன் பிரச்சனை தீரணும், தோஷங்கள் இருக்குது தீரணும் அப்படின்னா மேற்கு நோக்கி ஏற்றுங்க. வடக்கு நோக்கி ஏற்றுறது மகாலட்சுமி கடாட்சம், திருமண தடை அகலும். தெற்கு நோக்கி மட்டும் தீபம் என்றைக்குமே எரியக்கூடாது, எந்த இடத்துலையும் எரியக்கூடாது தெற்கு நோக்கி. அதுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் மட்டும் தெற்கு நோக்கி ஏற்றலாம். அதேமாதிரி கிழக்கோட அந்த கிழக்கு நோக்கி தீபத்தோட சுடர் இருக்கணும். நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து அதுக்கு மல்லிகை மலர் சூடி விளக்கேற்றலாம். சரி, குத்து விளக்கேற்ற பயன்படக்கூடிய எண்ணெய் என்னென்னா, நல்லெண்ணெய் மிக சிறப்பு. ஆமணக்கு எண்ணெய் ஏற்றலாம், அது தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஏற்றினா மகாகணபதியோட அருள் கிடைக்கும். சர்வ தேவதைகள் நாராயணன், அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் மிக சிறந்தது. அப்புறம் லக்ஷ்மி கடாட்சத்துக்கு பசு நெய் ஏற்றலாம். சிவனுடைய அருளை பெறுறதுக்கு இழுப்பெண்ணெய் அதில் விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் அந்த திரி புதுசாக நல்ல பஞ்சு திரியாக இருக்குது, அது பெட்டர். முக்கியமாக அது ரொம்ப முக்கியம். வாழைத்தண்டு திரி ஏற்றலாம், அது முன்னோர் சாபம். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் திரி கொடுக்கலன்னு ஒரு கவலைப்படுறீங்களா, அவங்களாம் அதில் வாழைத்தண்டு திரி ஏற்றலாம். தாமரைத்தண்டு முன்னாடி செஞ்ச பாவங்கள் விலகும்னு சாஸ்திரம் சொல்லுது. மஞ்சள் துணி நோய்கள் தீர்றதுக்கான ஒரு அமைப்பு. மஞ்சள் திரியாக திரிச்சு போட்டு ஏற்றினீங்கன்னா, சிவப்பு வண்ண துணி புத்திர தோஷத்தை நீக்கக்கூடியது. வெள்ளை துணியில் போட்டிங்கன்னா எல்லா நல்ல பலனும் கிடைக்கும். அதே மாதிரி விளக்கேற்றும் போது ஒரு சின்ன இதில் ஏற்றி அதை வச்சு ஏற்றணும். நேராக தீப்பெட்டி வச்சு நேராக விளக்கேற்றக்கூடாது. ஒரு சின்ன விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த விளக்கு கையில் பிடிச்சிட்டு நீட்டாக இருக்கும், தீபாரதனை தட்டு மாதிரி இருக்கும். அந்த விளக்கில் திரியை போட்டு அதில் விளக்கேற்றிட்டு அந்த தீபத்தை வச்சு குத்து விளக்கேற்றணும். அதுதான் முறை. அப்புறம் விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணும்போது விளக்கை தள்ளி வைக்கிறது இப்படி வைக்கிறதுலாம் வைக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அதுவே அதுக்கான மந்திரங்கள் எந்த மந்திரத்தை வேணாலும் சொல்லுவோம். பிடிச்ச மந்திரத்தை விளக்க சுவாமியை நினச்சிட்டு பைரவரை நினச்சிட்டு சொல்லலாம், வராகரை நினச்சிக்கிட்டு சொல்லலாம், வராகியை நினச்சிக்கிட்டு சொல்லலாம்.
இந்த மாதிரி நினச்சி அந்த மந்திரங்களை சொன்னீங்கன்னாவே நல்ல பலன் கிடைக்கும். திருவிளக்கு பூஜைக்கு அதோடய பாதத்தில் பூவை போட்டு மாலசரம் சாட்டி நீங்கள் முருகனுடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம், முக்கியமாக மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் சொல்லலாம், ஸ்ரீ மகா கணபதியோட திருசதி பண்ணலாம், காளியோட திருசதி பண்ணலாம், முருகனுடைய திருசதி பண்ணலாம், முருகனுடைய வேல் பூஜை பண்ணலாம், முருகனுடைய மயில் விருத்தம் வேல் விருத்தம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். இதெல்லாம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த திருவிளக்கு பூஜை பண்ணலாம். இவ்வளோ தான் அதில் உள்ள விஷயம். இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம்